ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிலிட்டி கோடிங். ஸோ இன்னைக்கு ஏபிஐ கன்செப்ஷனில் லாஸ்ட் டாப்பிக்கான டெலிட் டாஸ்க் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மாக் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க்கை சர்வர்லேருந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஈஸி. டேரக்ட்லி கோ டு ட்ரை மீ. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட்டாக லாஸ்ட் டைம் நம்ம அப்டேட் டாஸ்க் பார்த்தோம் இல்லையா? அப்டேட் டாஸ்க்கில் பை த டிஃபால்ட்டாக உள்ளே வந்த உடனே டாஸ்க் எடுத்து லோட் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக கெட்டு தேவை. ஏன்னா எந்த டேட்டாவை நீ டெலீட் பண்ண போறன்னு உனக்கு தெரிஞ்சாதான் உன்னால டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஸ்கிரிப்டில் லெட் டாஸ்க் ஈக்குவல் டு எம்டி அரே. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்கும்? ஒரு டிவ் மட்டும் இருக்கும். ஸோ இங்கே ஃபார்ம் கிம் எதுவுமே கிடையாது. இந்த டிவ்ல கார்ட் கண்டெய்னர் அப்படின்னு இருக்கு. இதை எடுத்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் கார்ட் கண்டெய்னர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கார்ட் கண்டெய்னர். ஸோ எல்லா வேரியபிளையும் டாப்ல வச்சிட்டாங்களா? தேவையான வேரியபிள்லாம் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்டிங் ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா? ஓகே தான், கூல். ஸோ அடுத்தது ஃபெச் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபெச் டாஸ்க் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுமா? ஸோ மாக் ஏபிஐ நம்மளோட சர்வர்லேருந்து டாஸ்க் எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த டாஸ்க்ன்ற அரேல லோட் பண்ணுது. லோட் பண்ணுதா? எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக எடுத்து லோட் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. லோட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் எதாவது எரர் வந்தால் நம்ம கன்சோலில் தான் எரர் காட்டுறோம். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணல, எரர் கண்டெய்னர் நம்ம எதுவும் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும், சக்ஸஸ் கண்டெய்னரும் கொடுக்கல, எரர் கண்டெய்னரும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஈஸி, ஸோ கூல். அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ரெண்டர் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ரெண்டர் டாஸ்க்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும்? அகைன் வந்திருக்க டேட்டாவை எடுத்து டாம்ல லோட் பண்ணும். நம்மளோட டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் லோட் பண்ணும். ஓகேவா? லோட் பண்ணுதா? ஸோ இதை கால் பண்ணும்போது நம்மளோட டாஸ்க்ல இருக்க ஒரு டாஸ்க்கை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிங், அரே ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் மெத்தட் மூலயமா அரே ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? டாஸ்க்ல லோட் பண்ணிப்போம். ஸோ அந்த டாஸ்க் எடுத்து நம்ம அதை தான் எடுத்து டாம்ல லோட் பண்ணிப்போம் டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? ஸோ கார்ட் கண்டெய்னர் என்னது? கார்ட் கண்டெய்னர் தான் டிவ். ஸோ அந்த டிவ்ல நம்ம டேரெக்டாக டாக்குமெண்ட்ல இந்த பர்டிகுலர் டிவ்ல ஸோ இங்கே இருக்க எல்லா டாஸ்க் எடுத்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சது. இட்ஸ் ஈஸி. ஸோ கெட் டாஸ்க் ரெண்டரிங். ஓகே, ஸோ இப்போ டெலிட் டாஸ்க். ஸோ இந்த இடத்துக்கு லோட் பண்ண சொல்ல டெலிட் ஆன் கிளிக்ல டெலிட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு லோட் பண்ணிடுறேன். டெலிட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டெலிட் பட்டன் நான் கிளிக் பண்ண சொல்ல என்ன நடக்கும்? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஐடியை நான் டெலிட் பண்ணணும்? ஓகேவா? இது ஐடி நம்பர் 5, இது ஐடி நம்பர் 6. ஓகேவா? ஸோ எந்த ஐடியை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துக்கு ஐடி வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண தேவையில்ல, அகைன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஐடியை ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே நான் என்ன பண்ணிடுறேன், எந்த ஃபங்க்ஷனை, அதாவது எந்த டேட்டாவோட பட்டன் நான் கிளிக் பண்ணுறனோ அந்த டேட்டாவோட ஐடி எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இப்போ அதே ஃபெச்சு மெத்தடு மட்டும் டெலிட்டுக்கு நீ என்ன பண்ண தேவையில்ல, ஹெடர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ண தேவையில்ல. பாடியில் நீ எதையும் சென்ட் பண்ண போகிறது கிடையாது. போஸ்ட் கொடுக்க போகிறோம், அப்போ மட்டும் பாடியில் சென்ட் பண்ணால் போதும். புட் என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம் டேட்டாவை, எந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோம், அப்போ மட்டும் பாடியில் நீ சென்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ என்ன மெத்தட், டெலிட்ன்ற மெத்தடை சொன்னால் மட்டும் போதும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட சர்வருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், /id. இந்த ஐடி எந்த ஐடி நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன, ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே. இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் வச்சிருக்கோம் பாருங்க, இஃப் எல்ஸ். ஸோ இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேனா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப்டர் டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாஸ்க் நீங்கள் காட்ட தேவையில்ல, ரிமூவ் பண்ணிடலாம்ல. அதனால ஃபில்டர் மெத்தட். ஃபில்டர் நம்ம பண்ணோம், ஃபில்டரில் டீயை ஊற்ற சொல்ல நமக்கு என்ன ஆகும், கீழே ஸோ ரிமைனிங் இருக்க அந்த திப்பிலாம் அதுலேயே இருக்கும் இல்லையா? அப்போ ஃபில்டர் பண்ணி ஸோ எது தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன், தேவையில்லாத தனியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு அதே தான். ஸோ டாஸ்கில் என்ன இருக்குது, எனக்கு 2 டேட்டா இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் மொதல் டாஸ்க்கை என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ அனுப்ப சொல்ல டாஸ்க் டாட் ஐடியில் என்ன இருக்கும், மொதல் டாஸ்க் அனுப்புனா மொதல் டாஸ்கோட ஐடி 5 அப்படின்றது இருக்கும். ஸோ நாட் ஈக்குவல் டு ஐடி. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டு ஐடி இல்லையா? ஸோ அதனால் இந்த ஃபில்டர் டாஸ்க் என்னது, வேலை செய்யாது. ஓகே, ஸோ நான் இப்போ இதை டெலீட் பண்ண சொல்ல இதை தான் டெலீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட அந்த ஐடி என்னது, 6. ஸோ இப்போ 2வது டாஸ்க்கை இங்கே அனுப்ப சொல்ல டாஸ்க் ஐடி என்னது, 6. ஓகேவா? ஸோ இங்கே 6. அப்போ ட்ரூவா வருமா, ஃபில்டர் ட்ரூவா? ஸோ நாட் ஈக்குவல் டுனா ஸோ சமமா இல்லைன்னா ட்ரூ இல்லையா? அப்போ ட்ரூவாக இருக்கிறதால அந்த டேட்டாவை என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக 6ன்றதை ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டர் டாஸ்க் அகெயின் கால் பண்ணுற பாருங்க, ரெண்டர் டாஸ்க்கை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் டாமில் எடுத்து லோட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது, கண்டெய்னர், கார்ட் கண்டெய்னர்ன்ற டிவ்ல நம்மளோட டேட்டாவை எடுத்து மேப் பண்ணுது, அப்டேட்டட் டேட்டாவை. ஓகேவா? அதனால தான் திரும்பியும் கால் பண்ணுறோம். இதை கால் பண்ணலன்னா இந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும், டெலீட் ஆகிடும் ஆனால் சர்வரில்.
ஆனால் டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ புரியுதா அந்த ஃபில்டர் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து லாக் பண்ணிக்கிறோம். இதில் எதாவது எரர் இருந்தால் ஃபெயில்டு டு டெலிட் டாஸ்க்னு நம்ம த்ரோ பண்ணுவோம். ஓகே, ஏபிஐயில் எதாவது எரர் இருந்தால் ஸோ அதையும் கன்சோல் எடுத்து நம்ம த்ரோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இன்ஸ்பெக்ட் கன்சோலில் நெட்வொர்க். ஸோ இப்போ நான் சாண்டியை டெலீட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பெண்டிங் போயிட்டு டெலிட்னு வருதா? ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஹெடர்ஸில். ஸோ இந்த சர்வரில் த்ரெட்டுக்கு அப்புறம் நமக்கு 6 போகுதா? ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸில் என்ன கிடச்சிருக்கும்? அந்த டாஸ்க் டெலிட் ஆன டாஸ்க் ரிட்டனில் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? ரிட்டனில் வந்த இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரிட்டன் டாஸ்க்காக எனக்கு 6 வந்திருக்குமா ரிட்டன் ஐடி. ஸோ அந்த ஐடி எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அந்த ஐடி எனக்கு வேண்டாம், ஃபில்டர் பண்ணதால அந்த ஐடி எனக்கு இப்போ ரிமூவ் ஆகிடுது. ஓகேவா? சேம் அதே தான். ஸோ இங்கேயுமே நான் இப்போ இது கிளிக் பண்ண சொல்ல அதே தான் ஆகும், ரிமூவ் ஆகிடும். ஓகே கொடுத்தோடனே இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஃபுல் க்ரட் ஆப்ரேஷன். என்னது ஃபுல் க்ரட் ஆப்ரேஷன், ஆனால் இது கார்ட்ஸில் இல்லாமல் டேபிளில் இருக்கும். ஓகேவா? கார்ட்ஸில் இல்லாமல் டேபிள் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 150 லைன் கோடு தான் அங்கே இருக்க, அதே தான் அங்கேயும் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்க்கை லோட் பண்ணுறேன். டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட். டாஸ்க் வந்துருச்சா? ரெண்டாவது ஒரு டாஸ்க்கை லோட் பண்ணுறேன். டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட் வந்திருக்கா? ஸோ அடுத்தது என்னது, எடிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் எதை கிளிக் பண்ணுறேனோ அந்த டேட்டா எனக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேட்டாவை இப்போ ரெண்டாவதாக இருக்க டேட்டாவை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட எபிலிட்டி கோடிங்க்கு பதிலாக சாண்டி INOVSANDY. ஸோ இதான் நம்மளோட பர்சனல் இமெயில். ஸோ இதான் என்னோட நம்பர். ஓகே, ஸோ இப்போ நான் எடிட் டாஸ்க்னு கொடுக்குறேன். டாஸ்க் அப்டேட் ஆகிடுச்சா? ஓகேவா? ஸோ இப்போ நான் டெலிட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், டாஸ்க் டெலிட் கொடுத்தா டாஸ்க் டெலிட் ஆகிடுச்சா? ஸோ இதையும் டெலிட் கொடுத்தா டாஸ்க் டெலிட்டட். ஓகேவா? ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணுறீங்களா? ஃபுல் க்ரட் ஆப்ரேஷன். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு கார்டுக்கு பதிலாக, இந்த இடத்துக்கிட்ட கார்டுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுவோம், டேபிள். இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துக்கிட்ட நம்ம கார்டு இருக்குமா? ஆனால் இதுக்கு பதில் டேபிள் இருக்குது. சேம் அதே மேப்பிங் தான், ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வேறு இல்லையா? ஸோ இதை பண்ண முடியாது அவங்களால? ஈஸியாக பண்ண முடியும் தானே? சேம் அதே கோடு, அதே ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ எதுவுமே கிடையாது, கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ ஏபிஐ கன்செப்ஷன் யூசிங் ஃபெச் யூசிங் மாக் ஏபிஐ. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் அரே மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு, ஸோ இந்த 25 டாபிக் கம்ப்ளீட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வரைக்கும் ஆஃப்டர் இன்டர்வியூ கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட மொத்த கான்செப்டையும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல, ஸோ இதிலிருந்து கொஷின் கேட்க சொல்ல, கொஷினாக சொல்கிறத விட லைவாக உங்களால் டைப் பண்ணியே காமிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது அசஸ்மெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். டேக் யுவர் ஓன் டைம். ஸோ ஒருத்தரும் ஒரு டைமில் படிப்பீங்க. ஒருத்தர் 1/2 hour படிப்பீங்க, ஒருத்தர் 1 hour படிப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்காதீங்க. எனக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த என்டையர் க்ரெட் ஆப்ரேஷனை வித்தவுட் ரெஃபரன்ஸ் நீங்களே கோட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்னை பிங் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு லைவ் அசஸ்மெண்ட் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு டைம் லிமிட் கொடுப்பேன். அந்த டைம் லிமிட்குள்ளே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். தேங்க்யூ buddies.